ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று நாங்கள் வந்து ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு போனோம். அங்கே போனப்போ வெளியில் வந்து இந்த மாலை விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே மாலை போடுறது விசேஷம்னு சொன்னாங்கன்ட்டு மாலை வாங்கிட்டு போனோம். அப்போ வந்து அந்த அர்ச்சகர் போட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற டைமில் மாலை எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. என்னென்னா நாங்களே தான் மாலை போடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அந்த கோயிலில். எதுக்குன்னா மாலை திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து ரொம்பவும் ஜாஸ்தி போட்டால் அது போட முடியாதுங்கிறனால அவர் வந்து போட்டவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போகும்போது திருப்பி கொடுத்துட்றாரு போல் இருக்குது. கொடுத்தாரு. சரின்னு வாங்கிட்டு வந்தேன். இதில் எதுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ரோஜாப்பூ மாலையும் கட்டி விற்கிறாங்க. இந்த மாதிரி சம்பங்கி பூன்னு நினைக்கிறேன் இது பேர். இந்த பூ மாலையும் கட்டி விற்கிறாங்க. நான் எதுக்கு இதை ப்ரிஃபர் பண்ணாங்கிறதா சொல்கிறேன். எப்போவுமே கடவுளுக்கு வந்து வாசனை உள்ள மலர்கள் போடணும்னு சொல்லுவாங்க. ரோஜாப்பூ வந்து மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அதை விட இது வாசனையாக இருக்கிறதுனால இதை வாங்கி போட்டேன். துளசி மாலைக்கு நம்ம கம்பேரிசனே கிடையாது, அது தனி. அதனால் வந்து எப்பவும் கடவுளுக்கு நீங்கள் மாலை சமர்ப்பிக்கும்போது கொஞ்சம் வாசனை உள்ள மலர்கள் போட்டால் நல்லது. இது ஆன்மீக தகவலில் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லாமல் எப்படி இருப்பாங்க, எனக்கு தோணுது அப்படி. நான் எதுலேயும் ஆன்மீக தகவலெல்லாம் பார்க்கல, பட் எனக்கு அப்படி தோணுச்சு வாசனை உள்ள மலர்கள் போட்டால் பெட்டர்ன்ட்டு. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.